ரகுபரே, வேடன் சம்யுக்தாவை சிறை வைத்த அந்த அறையின் கதவை வந்து உடனடியாக திறந்துவிட. முடியாது பார்த்திபா, நாங்கள் வேடன் சொல்வதை மட்டும்தான் செய்வோம். என்னால் முடியாது. அப்படியா? நான் இப்போது செய்ய போகும் காரியத்தால் உன்னால் வேடன் பேச்சை கேட்க முடியாது. பார்க்கிறாயா? இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத. நான் திறக்கிறேன். சீக்கிரம். நான் இப்போதே சம்யுக்தாவை பார்த்தாக வேண்டும். என்னால் முடியாது. போ. வேண்டாம் பார்த்திபா, சீக்கிரம் போய் அந்த கதவை திற. போ. வேண்டாம், இதனால் ஆபத்து. சொன்ன கேள். வேண்டாம் பார்த்திபா. தொற. சாவியை கூட. சம்யுக்தா, உன்னுடைய பார்த்திபன் கூப்பிடுகின்றேன். வா சம்யுக்தா, வா. வேடன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி பார்த்திபன் இங்க வந்தான்? இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அவன் இங்க வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் உங்க வேலைதானா? ஒரு குருவோட தர்மம் நம்ம மாணவர்களை சரிசமமா பாக்குறது தான். வேடனும் பார்த்திபனும் 2 பேருமே உங்களுடைய மாணவர்கள் தானே. அவங்களுக்கு ஆயக்கலைகள் அனைத்தையுமே கத்து கொடுத்தது நீங்க தானே. ஆனா வேடன் ஒரு தடவை கூட புகழ்ந்தது கிடையாது. ஆனா பார்த்திபனை மட்டும் தலையில வச்சு கொண்டாடுனீங்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் மட்டும்தான் சிறந்த மாணவன் இல்ல. மரணத்தை வென்ற நீங்க இப்போ வரைக்கும் அந்த பார்த்திபனுக்கு தான் உறுதுணையா இருக்கிறீங்க. வேடன் உங்களை குருவா பார்த்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்கான். ஆனா இதுக்கப்புறமா அப்படி நடக்காது. ஈசனே, ஈசனே, என்னோட உடம்புல திடீர்னு இது என்ன மாற்றம்? வேம்பு சார் வலது தோள்பட்டையில ஏற்பட்ட அதே நட்சத்திர மச்சம் என்னோட வலது கையில நீல நிறத்துல ஏற்பட்டிருக்கு. இது எதுக்கான அறிகுறி ஈசனே?
இது முற்பிறப்பினை பற்றி உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கிற அறிகுறி. இது 1000 வருஷங்களுக்கு அப்புறமா சம்யுக்தா வேடனை பழி தீர்க்க உயிர் பெற்று வந்திருக்கிறாள். உன் மனச ஒருநிலைப்படுத்தி நடக்கின்ற இந்த விதி விளையாட்டில் சம்யுக்தா அந்த வேடனை அழிக்கணும்னு சாயுச்சியா தவம் இருந்தாதான் அதன் கர்ம பலன் உன்னை வந்து சேரும். இதுக்கப்புறம் இங்க நடக்கிறதை என்னால தடுக்கவே முடியாது. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியே ஆகணும். வேடன் இங்க வரணும். வேடன் வந்தா மட்டும்தான் இது முடியும்.